Hi friends, welcome to தங்க கணிதம். இன்னைக்கு நாம ஃபர்ஸ்ட் இயர் MSc Max Abstract Algebraல சைலோஸ் தியரம் தான் பார்க்க போறோம். இந்த சைலோஸ் தியரம் பாத்தீங்கன்னா டோட்டலா 3 பார்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தியரம், செகண்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தியரம் அண்ட் தேர்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தியரம் சொல்லிட்டு டோட்டலா பாத்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் இருக்கு. ஓகே, அதுலயும் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்கன்னா 3 ப்ரூஃப் இருக்கு. அதாவது டாபிக்ஸ் இன் அல்ஜிப்ரா ஐயன் ஹர்ஸ்டின் புக்ல பாத்தீங்கன்னா இதுல வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா 3 ப்ரூஃப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க எக்ஸாம்ல எழுதினாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைச்சிடும். ஓகேவா? அதாவது இதோட கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருப்பாங்க யூனிவர்சிட்டி எக்ஸாம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ஃபர்ஸ்ட் பார்ட் சைலோஸ் தியரம் அப்படின்னு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம் அப்படின்னு கேட்கலாம். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க, இந்த தியரத்தை வந்து நீங்க ப்ரூஃபோட எழுதலாம். ஓகே, சப்போஸ் செகண்ட் பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? அதை எப்படி ப்ரூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இதில் ஒரு டவுட் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 ப்ரூஃப் இருக்குன்னு சொல்கிறீங்களே, அப்போ இதில் ஒரு ப்ரூஃப் தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த 3 ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா 3 மெத்தடில் இந்த தியரத்தை வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருப்பாங்க புக்கில். ஓகேவா? இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரூவ் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிடும். அதனால் நீங்கள் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம். இந்த ப்ரூஃபில் எதுனாலும் நீங்கள் எழுதலாம். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதில் ஒரு ப்ரூஃப் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சது ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மெத்தடில் உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? சரி, இப்போ தியரத்துக்குள்ளே போயிடலாம். சைலோஸ் ஃபர்ஸ்ட் தியரம். If P is a prime number such that P power alpha divides order of G, then G has a subgroup of order P power alpha. அதாவது இதில் P அப்படிங்கிறது ஒரு prime number அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த P power alpha divides order of G. ஆல்ஃபாங்கிறது வேறு ஒன்றுமே இல்லைங்க, ஏதோ ஒரு சம் நம்பர், அது 3 இருக்கலாம், இல்லை 4 இருக்கலாம், இல்லை 10 இருக்கலாம். இந்த மாதிரி ஆல்ஃபாங்கிறது ஏதோ ஒரு நம்பர். ஓகேவா? இந்த பிங்கிறது ப்ரைம் நம்பர். ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரைம் நம்பர்னா என்ன, அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கும். அந்த ப்ரைம் நம்பருக்கு பவரில் ஒரு நம்பர், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 3 பவர் 6ன்னு கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்லை ஒரு 3 பவர் 7 கூட எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. ஓகே, ஸோ அது வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணுது. ஸோ இந்த 2 கண்டிஷனோட இருந்ததுன்னா, ஸோ அப்போ இந்த 2 கண்டிஷனை வந்து கிவன். எது? பிங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர், இது கிவன். அதுக்கப்புறம் பி பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, இது வந்து கிவன். ஓகேவா? இந்த 2 கண்டிஷன் தான் வந்து நமக்கு கிவன். இதை ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நாம என்ன ப்ரூவ் பண்ணணும், அதாவது தென்னுக்கு அப்புறம் வருது பாருங்க, இதுதான் வந்து நாம ப்ரூவ் பண்ணணும். என்ன சொல்லியிருக்காங்க? G has a subgroup of order P power alpha. ஸோ இந்த 2 கண்டிஷனோட இருந்துச்சுன்னா கண்டிப்பா Gல வந்து ஒரு சப் குரூப் இருக்கும், அதோட ஆர்டர் வந்து P பவர் ஆல்ஃபாவா இருக்கும். இதுதான் நாம ப்ரூவ் பண்ணணும். தட் இஸ் Gல P பவர் ஆல்ஃபா இருக்கிற மாதிரி ஒரு சப் குரூப் இருக்கும். புரியுதா? இதுதான் வந்து நாம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? இந்த ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் மெத்தட்ல ப்ரூவ் பண்ண போறேன். சரி, இண்டக்ஷன்னா என்ன? இது ஆல்ரெடி நீங்கள் லோயர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. அதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் நீங்க ஸ்டெப் 1ல என்ன பண்ணுவீங்கன்னா n ஈக்குவல் டு 1க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகுதா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க. ஓகேவா? செக் பண்ணிட்டு அது ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஆமா இது ட்ரூவா தான் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுவீங்க. அடுத்தது ஸ்டெப் 2ல அப் டு n வரைக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூவா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை அஸ்யூம் பண்ணுவீங்க. கரெக்டா? அடுத்தது ஸ்டெப் 3ல n+1க்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கா அப்படிங்கிறத நீங்க ப்ரூஃப் பண்ணி காமிப்பீங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் n ஈக்குவல் டு 1க்கு நீங்க செக் பண்ணி பார்ப்பீங்க, ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்வீங்க. அதுக்கப்புறம் அப் டு n வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அஸ்யூம் பண்ணிப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஸ்டெப் 3ல அதுக்கு அடுத்த நம்பர், அதாவது n+1, அதுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டு இது கரெக்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க? பை யூசிங் த இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான் அப்படிங்கறத நீங்க சொல்வீங்க. கரெக்டா? ஸோ இதான் வந்து இண்டக்ஷன் ஹைபோதசிஸ். இந்த தியரத்தையும் நாம இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் படி தான் வந்து ப்ரூவ் பண்ண போறோம். பட் எதை வச்சு இண்டக்ஷன் வந்து ப்ரூவ் பண்ண போறோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஜியை வச்சு, அது குரூப் இருக்கு இல்லையா, அதோட ஆர்டர் வச்சு. சரி, அதுக்கு முன்னாடி ஆர்டர் ஆஃப் ஜினா என்னது? அதாவது ஒரு குரூப்ல வந்து எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதை டினோட் பண்றதுக்கு தான் இந்த ஆர்டர் ஆஃப் ஜி இல்லைன்னா மாடுலஸ் ஆஃப் ஜி அப்படிங்கிறத கொடுப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜியில் வந்து இப்போ இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், i -i 1 -1 இந்த மாதிரி இருக்கு. ஓகேவா? இந்த ஜியில் வந்து டோட்டல் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கு? 4 எலிமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது 4ன்னு அர்த்தம். ஸோ இதுதான், அதாவது த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பிரசன்ட் இன் ஏ குரூப்
இஸ் கால்ட் அஸ் இட்ஸ் ஆர்டர். அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஒரு குரூப்பில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் அதோடனுடைய ஆர்டர். ஓகே, சரி. இப்போ அதுதான் நம்ம எழுதியிருக்கிறோம் ப்ரூஃபில். பாருங்கள், ப்ரூஃப் ஸ்டெப் 1. We will prove the theorem by induction on the order of the group G, that for every prime P dividing the order of G, then G has a P silo subgroup. Okay, next step 2ல போகிறோம். சரி, ஸ்டெப் 2ல வந்து நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ எப்பவுமே என்ன பண்ணியிருப்போம், ஒரு இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ்னா ஃபர்ஸ்ட் n = 1 தானே எடுப்போம். கரெக்டாக, எப்பவுமே ஒரு இண்டக்ஷன் ஹைப்போதசிஸில் ஸ்டெப் வந்து நம்ம n = 1 எடுப்போம். பட் இந்த கேஸில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, P பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வருது இல்லையா கிவன்ல. சரி, அப்போ Pங்கிறது என்னது, Pங்கிறது பிரைம் நம்பர். ஓகே, பட் இந்த பிரைம் நம்பர்ஸ்லாம் எப்படி இருக்கும் 2ல, அதாவது ஃபர்ஸ்ட் பிரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 தான், அடுத்தது 3, அடுத்தது 5, அடுத்தது 7, அப்புறம் 11, இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் பிரைம் நம்பர்ஸ். கரெக்டாக, இதான் வந்து செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ். இந்த செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர்ஸ்ல இருக்கிறதுலையே மினிமம் பிரைம் நம்பர், அது இருக்கிறதுல சின்ன பிரைம் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தானே. கரெக்டா, அப்போ இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சின்ன பிரைம் நம்பர் பார்த்தோன்னா 2 தான். ஓகேவா, அப்போ இந்த டிவைட்ஸ், இப்போ A டிவைட்ஸ் B அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த B-யை A வச்சு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 வருதுன்னு அர்த்தம். கரெக்டா, இந்த B-யை A வச்சு டிவைட் பண்ணும்போது A வச்சு டிவைட் பண்ணும்பொழுது இந்த ரிமைண்டர் வேல்யூ 0 வரும்னு அர்த்தம். இதான் இதோட மீனிங். கரெக்டா, அப்போ இந்த P பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G அப்படின்னு சொல்லும்போது, ரெண்டாவது Pங்கிறது ஒரு பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லும்பொழுது கண்டிப்பா இந்த ஆர்டர் ஆஃப் Gயோட வேல்யூ எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இந்த P பவர் ஆல்ஃபா விட ஒன்று ஈக்குவலாவோ இல்லை அதை விட பெரிய நம்பராக தானே இருந்திருக்கணும். கரெக்டா, பட் இருக்கிறதுலே மினிமம் பிரைம் நம்பர் 2 அப்படிங்கிறப்போ ஆர்டர் ஆஃப் Gயோட வேல்யூ 2வோ இல்லை 2வை விட அதிகமாகவோ தானே இருந்திருக்கணும். ஓகேவா, ஒன்று 2ஆக இருந்திருக்கலாம், இல்லை 2 விட பெரிய நம்பராக தான் இருந்திருக்கணும். அப்போ கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் G 1ஆக இருக்க சான்ஸே இல்லை. அப்போ ஆர்டர் ஆஃப் G 1 நம்மளால எடுத்துக்கவே முடியாது. ஓகேவா, அதுதான் இங்கே சொல்கிறோம். ஹியர் ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் G இஸ் நாட் ஈக்குவல் டு 1 பிகாஸ் நோ பிரைம் நம்பர் டிவைட் 1. ஸோ வி ஸ்டார்ட் வித் ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 2. ஓகே, சரி. இப்போ ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 2 அப்படின்னா என்ன மீனிங், குரூப் Gல ஒன்லி 2 எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, சரி. அந்த 2 எலிமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக 2 சப் குரூப் கம்பல்சரி இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று வந்து ஐடென்டி இ அப்படிங்கிற ஒரு சப் குரூப் ஒன்று இருக்கும், இன்னொன்று அதே குரூப்பு சப் குரூப்பாக இருக்கும். கரெக்டாக, அப்போ எந்த குரூப்பாக இருந்தாலும், நான் என்ன சொல்லியிருக்கேன், எந்த குரூப்பாக இருந்தாலும் 2 சப் குரூப் வந்து கம்பல்சரி இருக்கும். ஒன்று ஐடென்டிட்டி, இன்னொன்று அதே குரூப் சப் குரூப்பாக இருக்கும். பட் இப்போ நம்ம அஷ்யூம் பண்ணியிருக்கிறது ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு 2. அப்போ அதில் எக்ஸாக்ட்லி 2 சப் குரூப் தான் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த 2 சப் குரூப்பு ஒன்று ஐடென்டிட்டி குரூப்பு, இன்னொன்று வந்து Gன்னு அர்த்தம். ஓகேவா, இந்த G இந்த சப் குரூப் இருக்கு இல்லையா, இதுக்கு நான் நேம் கொடுக்குறேன் H, இதோட ஆர்டர் வந்து 2. ஓகேவா, அப்போ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்க. அதாவது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், P பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. அப்போது இந்த 2 பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் Gங்கிறப்போ கண்டிப்பாக இதில் ஒரு சப் குரூப் இருக்குது. அந்த சப் குரூப் வந்து அதே குரூப் G, அதுக்கு நம்ம நேம் கொடுக்குறோம் H, அதோட ஆர்டர் வந்து 2. கரெக்டாக, இது ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ அதாங்க சொல்லியிருக்கோம். ஸோ வி ஸ்டார்ட் வித் ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு லெட் ஆர்டர் ஆஃப் G ஈக்குவல் டு அண்ட் 2 டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் G. லெட் ஆர்டர் ஆஃப் H இஸ் ஈக்குவல் டு 2. அதாவது இந்த ஆர்டர் ஆஃப் G தான் ஆர்டர் ஆஃப் H நேம் எடுக்கிறோம். தட் இஸ் H இஸ் ஈக்குவல் டு G as every group is a subgroup itself. Hence the theorem is true for order of G equal to 2. Okay, அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட், அதாவது இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பான மினிமம் வேல்யூக்கு இது ப்ரூவ் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்போ இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ்ல ஸ்டெப் 1ல மினிமம் வேல்யூக்கு ட்ரூவாக தான் இருக்குன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். அடுத்து ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ணியிருந்திருப்போம், ஒரு சர்டைன் நம்பர் வரைக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ தான் அப்படின்றத நம்ம அஷ்யூம் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா. ஸோ இங்கேயும் அதை நம்ம பண்ண போகிறோம். த ஆர்டர் ஆஃப் Gயை விட லெஸ்ஸர் வேல்யூ இருக்கிற மாதிரியான எல்லா குரூப், ஓகேவா, அதாவது ஆர்டர் ஆஃப் Gயை விட லெஸ்ஸர் வேல்யூ ஒரு ஆர்டராக இருக்கிற மாதிரியான எல்லா குரூப்புக்குமே இந்த தியரம் வந்து ட்ரூவாக தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகேவா, ஸோ அதான் சொல்கிறோம், லெட் அஸ் அஷ்யூம் தட் த தியரம் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர் விச் இஸ் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் G. ஓகேவா, நம்ம அஷ்யூம் பண்ணிட்டோம். அடுத்து நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும், அப்போ ஆர்டர் ஆஃப் G இருக்கிற மாதிரியான ஆர்டர் இருக்கிற எல்லா குரூப்புக்குமே இந்த தியரம் ட்ரூ தான் அப்படிங்கிறத நாம் இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். From this, we want to show that the theorem is true for order of G.
ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் 2 கேஸ் வந்து பிரியுது. நம்ம இப்போ எதில் இருக்கோம்னா ஆர்டர் ஆஃப் ஜி எக்ஸாக்ட்லி ஆர்டர் இருக்கிற மாதிரியான எல்லா குரூப்புக்கும் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து 2 கேஸ் வந்து பிரியுது. ஒன்று கேஸ் 1 என்ன அப்படின்னா இதில் வந்து ப்ராப்பர் சப் குரூப்பே இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா, அதான் சொல்கிறோம். ஜி டஸ் நாட் ஹாவ் அ ப்ராப்பர் சப் குரூப். இன்னொன்று கேஸ் 2. கேஸ் 2ல வந்து ப்ராப்பர் சப் குரூப் இருக்கு. ஓகேவா, 2 கேஸா பிரிச்சிருக்கோம். சரி, ப்ராப்பர் சப் குரூப்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். இப்போ ஜி அப்படிங்கிறது ஒரு குரூப்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து நிறைய சப் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதில் இருக்கிற குரூப்ஸ், அதில் இருக்க சப் குரூப்ஸ் எப்படிலாம் இருந்திருக்கலாம் அப்படின்னா, ஒன்று ஐடென்டிட்டியா இருக்கலாம், இல்லை அந்த ஹோல் செட்டாக இருந்திருக்கலாம், அப்படிலாம் என்ன வேற ஏதாவது சப் குரூப்ஸ் இருக்கலாம். ஒரு H1, H2, H3 இந்த மாதிரி சப் குரூப்ஸ் இருந்திருக்கலாம். ஓகேவா, இதில் இந்த இ இருக்கு பார்த்தீங்களா, இ அண்ட் ஜி, இது ரெண்டுத்தையும் என்ன சொல்லுவாங்கன்னா ட்ரிவியல் குரூப்னு சொல்லுவாங்க. ஓகேவா, இது ரெண்டும் வந்து ட்ரிவியல் குரூப்ஸ், தெரிஞ்சுக்கோங்க, அதுக்காக சொல்கிறேன். சரி, இப்போ நம்ம கேஸ்க்கு வரலாம். அதாவது ப்ராப்பர் சப் குரூப். ப்ராப்பர் சப் குரூப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து ஜிக்கு வந்து ஒரு சப் குரூப்பாக தான் இருக்கும், ஆனால் ஈக்குவலாக இருக்காது. ஓகேவா, அது ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அதாவது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது ஈக்குவலாக இருக்கக்கூடாது. பட் அந்த ஹெச்ங்கிறது ஜிக்கு சப் குரூப்பாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறது சொல்லுவாங்கன்னா ப்ராப்பர் சப் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கேஸ் 1க்கு வந்துடலாம். கேஸ் 1ல நம்ம என்ன சொல்றோம்னா ஜி டஸ் நாட் ஹேவ் அ ப்ராப்பர் சப் குரூப், இதுதான் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, அப்போ அதில் வந்து ப்ராப்பர் சப் குரூப் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த மாதிரி கேஸ் வந்து அந்த இடத்துல இல்லை அப்படின்னு அர்த்தம் கேஸ் 1ல. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிறப்போ ரெண்டாவது நம்ம தியரம் படி நம்ம என்ன கண்டிஷன் சொல்லியிருக்கோம், பிங்கிறது ஒரு பிரைம் நம்பர், பி பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்லியிருந்தோமா. இது கூட அடிஷனலா இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஜியில் வந்து ப்ராப்பர் சப் குரூப் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ கண்டிப்பாக இதில் இருக்கிற சப் குரூப் ஹெச் வந்து எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா, இதோட ஆர்டரும் இந்த ஜியோட ஆர்டரும் சேமாக தான் இருந்திருக்கும். ஓகே, அப்போ பி பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜினா கண்டிப்பாக பி பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் தானே. ஓகேவா, அப்போ அதில் இருக்க சப் குரூப் அதோட ஆர்டர் வந்து பி பவர் ஆல்ஃபாவை நமக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த தியரம் வந்து இந்த கேஸ்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. அதாங்க சொல்லியிருக்கோம். G does not have a proper subgroup and p power alpha divides order of G. This implies order of G is equal to p power alpha implies H is equal to G, that is order of H is equal to order of G. Hence the theorem is proved for this case. Okay. Next case 2 க்கு வரோம். Case 2ல நம்ம என்ன சொல்றோம்னா G has a proper subgroup. ஓகேவா, அப்போ ஜியில் வந்து ஒரு ப்ராப்பர் சப் குரூப்லாம் கூட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஹெச்ங்கிற ஒரு சப் குரூப் ஜிக்குள்ளே இருக்குன்னா இதோட ஆர்டர் வந்து எப்படி இருந்திருக்கும்னா கண்டிப்பாக ஜிக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்காது. ஓகேவா, ஸோ இந்த கேஸில் என்ன வரும்னா நமக்கு இதுலேயே பார்த்தீங்கன்னா 2 கேசஸ் வந்து அரைஸ் ஆகும். ஒன்று வந்து பி பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச்சாக இருந்திருக்கலாம், இன்னொன்று பி பவர் ஆல்ஃபா டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஹெச்சாக இருந்திருக்கலாம். ஓகேவா, அது கேஸ் 2லே 2 கேஸாக பிரியுது. புரியுதா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி கேஸ் 1 நம்ம என்ன சொல்லியிருந்தோம், G does not have a proper subgroup னு சொல்லியிருந்தோம். அது வந்து ஈஸியாக நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். கேஸ் 2ல G has a proper subgroupனு எடுத்திருக்கோம். பட் இதுலயே நமக்கு 2 கேஸா பிரியுது. ஒன்று அந்த ப்ராப்பர் சப்குரூப் ஹெச் இருக்கு இல்லையா, அது வந்து பி பவர் ஆல்ஃபானால டிவைட் பண்ண முடிஞ்சிருக்கலாம், அப்படின்னா டிவைட் பண்ண முடியாமலும் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அதை வந்து உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் கேஸ் 1 கேஸ் 2 போடும்போது நான் உங்களுக்கு ப்ளூ கலர் அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன். இந்த கேஸ் 2ல இப்ப 2ஆ பிரியுது, அது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த ப்ரௌன் கலர்ல நான் உங்களுக்கு ஷேட் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகே, சரி, இப்போ இதுல இந்த கேஸ் 1ல பி பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் ஹெச்ங்கிறது ஒரு ப்ராப்பர் சப் குரூப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்போ ஹெச் இஸ் கண்டெயின் இன் ஜி அண்ட் ஆர்டர் ஆஃப் ஹெச் இஸ் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகேவா, அதாவது ஆர்டர் ஆஃப் ஜியை விட இந்த ஹெச்னுடைய ஆர்டர் வந்து சின்னதா இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, பட் நம்ம அதாவது நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் படி, அதாவது ஆர்டர் ஆஃப் ஜியை விட கம்மியா இருக்கிற ஆர்டர் இருக்கிற எல்லா குரூப்லயுமே வந்து கண்டிப்பா ஒரு சப் குரூப் இருக்கும். அதோட ஆர்டர் வந்து பி பவர் ஆல்ஃபா இருக்கும் அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அதான் நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். இங்க நீங்க கேட்கலாம் ஹெச்ங்கிறது சப் குரூப் தானே, அப்ப எப்படி குரூப்பா எடுக்க முடியும் அப்படின்ட்டு. பட் ஆல்ரெடி நீங்க சப் குரூப் டெஃபினேஷன் படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க. எ சப் குரூப் இட் செல்ஃப் இஸ் எ குரூப் அப்படின்னு ஒரு லைன் வந்திருக்கும். அது இம்பார்ட்டன்டான லைன். அது ஒரு சப் குரூப்பா இருந்தாலும் அதுவும் வந்து என்னதுதான், ஒரு குரூப் தான். ஓகே,
ஸோ அதனால நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேர்ஃபோர் பை இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் தேர் எக்ஸிஸ்ட் சப்குரூப் டி ஆஃப் ஹெச். ஸோ அப்போ இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் படி இந்த ஹெச்சுக்கு ஒரு சப்குரூப் இருக்கும் டி, அதனுடைய ஆர்டர் பி பவர் ஆல்ஃபாவா இருக்கும். அதான் இங்க சொல்லியிருக்கோம். Therefore, by induction hypothesis, there exists a subgroup T of H such that order of T is equal to P power alpha. ஓகேவா? இந்த T அப்படிங்கிறது H னுடைய சப்குரூப், இந்த H ங்கிறது G னுடைய சப்குரூப். ஓகே, அப்ப T is less than or equal to H, அதாவது order of T is less than or equal to order of H is less than order of G. That is, T is contained in H which is contained in G. இந்த T ங்கிறது H க்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். But anyhow, T is a subgroup of H, but this H is a subgroup of G. Obviously, T is a subgroup of G. சொல்லலாம் இல்லையா? அதான் எடுத்திருக்கோம். That is, T is a subgroup of H and H is a subgroup of G. Follows that T is a subgroup of G. Okay? அவ்வளோதான், இங்கே ப்ரூவ் பண்ணிட்டோம். அது டீங்கிறது ஜிக்கு சப்குரூப்னு சொல்லிட்டோம். ரெண்டாவது டீனுடைய ஆர்டர் பி பவர் ஆல்ஃபான்னு சொல்லிட்டோம். அப்போ தீரம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த கேஸில். ஓகே, ஸோ அதாங்க சொல்லியிருக்கோம். T is a subgroup of G and its order P power alpha. So the theorem is true in this case. Okay. இன்னும் ஒரே ஒரு கேஸ் தான் இருக்கு. அது என்னன்னா Hங்கிறது ஒரு ப்ராப்பர் சப்குரூப்பாக இருந்து P power alpha does not divide order of H இருந்துச்சுன்னா இந்த கேஸ் மட்டும் ப்ரூவ் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான், தியரம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, இது சொல்றதுக்கு முன்னாடி நீங்க பேசிக்ஸா ஒரு சில டெஃபினிஷன்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அதாவது நார்மலைசர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஈக்குவேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எல்லாமே கம்பல்சரி தெரியணும். அட்லீஸ்ட் இப்பயே நோட் பண்ணிட்டு இதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இதை தெரிஞ்சாதான் இந்த ப்ரூஃப் வந்து நம்மளால கம்ப்ளீட் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 4 பாயிண்ட்ஸ் தான், இதை மட்டும் படிச்சுக்கோங்க போதும். சரி, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துடலாம். வி நோ தட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட், த நார்மலைசர் ஆஃப் ஏ இன் ஜி. நார்மலைசர்னா என்ன அப்படின்னா என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏங்கிறது எப்படி இருக்கும்? அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே செட் ஆஃப் ஆல் எக்ஸா இருக்கும். பட் இந்த எக்ஸ் எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஜிலேருந்து எடுத்திருப்பாங்க. அப்படியே எடுத்துடலாமான்னு எடுத்துக்க கூடாது. அதில் ஒரு கண்டிஷனோட எடுத்துக்கணும். என்ன கண்டிஷனோட அப்படின்னா எக்ஸ்ஏ இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ். அதாவது இந்த ஏ கூட கம்யூட் ஆகிற, கம்யூட்னா தெரியும் இல்லையா? அதாவது ஒன்றும் இல்லை, ஏபிஸ் ஈக்குவல் டு பிஏ அப்படி இருந்துச்சுன்னா அது கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க ஸ்டார்டிங்கில் குரூப் தியரி படிக்கும் போதே. அந்த மாதிரி, அதாவது இந்த ஏ கூட எந்த நம்பரெல்லாம் நாம மல்டிப்ளை பண்றோமோ, ஒன்று ஃப்ரண்ட்ல அண்ட் பேக்ல மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டுமே சேமா இருந்ததுன்னா, ஓகேவா? ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் நாம ஜிலேருந்து ஒரு எலிமெண்ட்டா எடுத்து பார்க்குறோம். இந்த ஒரு எலிமெண்ட்டா எடுத்துட்டு இந்த ஏ கூட மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். மல்டிப்ளை பண்ணும்போது கம்யூட் ஆச்சுன்னா அதெல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஒரு செட்டு, அந்த செட்டு தான் என்னன்னா என் ஆஃப் ஏ. புரிஞ்சிச்சா? திரும்ப சொல்றேன். ஜிலேருந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டாக எடுக்கிறோம். எடுத்துட்டு இந்த ஏ கூட மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். அப்படி மல்டிப்ளை பண்ணி பார்க்கும்போது எதெல்லாம் கம்யூட் ஆகுதோ அந்த எலிமெண்ட்ஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு செட்டா. அந்த செட்டு தான் என்னன்னா என் ஆஃப் ஏ. புரிஞ்சிச்சா? அடுத்தது சென்டர். சென்டர் அதோட இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா இசட் ஆஃப் ஜி அப்படின்னு டினோட் பண்ணுவாங்க. இதுல இருக்கிறது எல்லாமே ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு இந்த ஏங்கிறது ஜில் எடுத்துருக்காங்க. பட் இது எப்படி இருக்கும்னா இது அதே தான், சேம் ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஏ. பட் இது வந்து எப்படி இருக்கும்னா ஜில இருக்க எல்லா எலிமெண்ட்ஸ் கூட கம்யூட் ஆகணும். இதுல நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா ஏ கூட கம்யூட் ஆகிற எலிமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்திருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா நார்மலைசர்ல. பட் சென்டர்ல எப்படி இருக்கணும்னா அந்த ஜில இருக்க எல்லா எலிமெண்ட் கூடமே கம்யூட் ஆகணும். அந்த மாதிரி எலிமெண்ட் தான் சூஸ் பண்ணி எடுக்கிறோம். அதுதான் என்னன்னா சென்டர். ஓகே, அடுத்தது அந்த ஏஸ் பிலாங்ஸ் டு இசடா இருந்துச்சுன்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி. ஓகே, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இதையும் பார்த்துக்கோங்க. இஃப் ஏ இஸ் பிலாங்ஸ் டு இசட்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஜி. இஃப் ஜி இஸ் ஃபைனைட், ஏ இஸ் பிலாங்ஸ் டு இசட்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி. ஓகே, அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட், இதுவும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட். ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு சிக்மா ஆர்டர் ஆஃப் ஜி டிவைட் பை ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏ. நெக்ஸ்ட் இது கிளாஸ் ஈக்குவேஷன், இதுவும் இம்பார்ட்டன்ட், இதையும் பார்த்துக்கோங்க. Order of G is equal to order of Z of G plus sigma n of A is not equal to G. Order of G divided by order of n of A. Okay, so இந்த pointsல தான் இப்போ நாம யூஸ் பண்ண போறோம். Okay, இப்போ இதுல இருந்து இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். Order of G is equal to order of Z of G plus sigma n of A is not equal to G. n of A not equal to G னா என்ன அர்த்தம்னா A does not belongs to Z னு அர்த்தம். Okay, so இது ரெண்டுமே சேம் தான். Order of G divided by order of n of A, இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை மார்க் பண்ணிக்கலாம். நாம என்ன அஷ்யூம் பண்ணியிருந்தோம்னா P power alpha does not divide order of H. அதாவது
கேஸ் 2ல கேஸ் 2 ஞாபகம் இருக்குங்களா? அது ஹெச்ங்கிறது ஜியோனுடைய ஒரு சப் குரூப்பா இருக்கு. ரெண்டாவது எப்படி இருக்குன்னா ஒரு ப்ராப்பர் சப் குரூப்பா இருக்கு with the condition p power alpha does not divide order of h. ஓகே, ஸோ இப்போ அந்த கேஸை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கோம். For any subgroup h of g with the condition order of h is less than order of g. ஓகே, ஸோ இப்போ p power alpha does not divide order of h இந்த மாதிரி எடுத்துருக்கோம்னு சொல்லியிருக்கோம். In particular p power alpha does not divide order of a. அதாவது ஜில இருந்து ஒரு ப்ராப்பர் சப் குரூப், ஸோ அது வந்து p power alpha டிவைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அந்த மாதிரி ஒன்று ஒரு பர்டிகுலரா n of a வரனா எப்படி இருக்கும்? ஸோ அதை எடுத்து போடுறோம். p power alpha does not divide order of n of a. ஓகே, இது n of a டிவைட் பண்ணல அப்படின்னா என்ன அர்த்தம்? the equation 1 becomes, அதாவது இந்த ஈக்குவேஷன் ஒன்று அதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் ஒன்று எப்படி எழுதிக்கலாம்னா இந்த ஆர்டர் ஆஃப் z of g இங்கே வச்சுக்கிட்டு இதை ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போகலாம். இந்த கிளாஸ் ஈக்குவேஷன் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, இதுல ஆர்டர் ஆஃப் z of g இங்கே வச்சுக்கிட்டு இந்த சம்மேஷன் இருக்குல்ல இது அப்படியே ஈக்குவல்டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு வாங்க. என்ன வரும்? ஆர்டர் ஆஃப் z of g is equal to ஆர்டர் ஆஃப் g minus sigma a does not belong to z ஆர்டர் ஆஃப் g divided by ஆர்டர் ஆஃப் n of a வருமா? ஏற்கனவே சொல்லியிருக்கேன் a does not belong to z நாலும் n of a is not equal to g நாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி, இது நம்ம என்ன சொல்லிருக்கோம்னா p power alpha divides order of g and p power alpha does not divide order of n of a ன்னு சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? திரும்ப சொல்றேன். இப்போ இதுல வச்சு பாருங்க, இந்த p power alphaங்கிறது ஆர்டர் ஆஃப் g டிவைட் பண்ணுது, ஆனா ஆர்டர் ஆஃப் n of a டிவைட் பண்ணல. ஓகேவா? அப்படி இருந்தா கூட இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது கண்டிப்பா p power alpha டிவைட் பண்ணும் தானே. அதுதான் இங்க சொல்லியிருக்கோம். since p power alpha divides order of g and p power alpha does not divide order of n of a. ஸோ இதில் நம்ம என்னன்னு சொல்லிடலாம்னா p power alpha divides order of g divided by order of n of a சொல்ல முடியும். அதுக்கப்புறம் இங்க சிக்மா போட்டாலும் அதே சேம் கண்டிஷன் தான். அண்ட் ஹென்ஸ் p power alpha divides sigma order of g divided by order of a. இது ஈக்குவேஷன் நம்பர் 4ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 என்ன சொல்லுது? p power alpha divides order of g, அதாவது இந்த order of g p power alpha டிவைட் பண்ணுது. ஈக்குவேஷன் 4 என்ன சொல்லுது? p power alpha divides sigma order of g divided by order of n of a. கரெக்டா? இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2ல பாருங்க, இதுல வந்து ரெண்டு டேர்ம் இருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல. இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர்டர் ஆஃப் ஜியும் p power alpha டிவைட் பண்ணுது. செகண்ட் டேர்ம்ல இருக்குல்ல இந்த சம்மேஷன் இதையும் p power alpha டிவைட் பண்ணுது. ஓகேவா? அப்ப ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா வந்த ஆன்சர் என்னது? ஆர்டர் ஆஃப் z of g. இதையும் p power alpha டிவைட் தான் பண்ணும். ஸோ அதான் இங்க எழுதியிருக்கோம். Now we use the conditions equation number 3, equation number 4 in equation number 2. We get p power alpha divides order of z of g. Okay. இப்போ p power alpha divides order of z of g னா கண்டிப்பா p வந்து டிவைட் பண்ணும் தானே. அதான் இங்க இருக்கும். and hence p divides order of z of g. சரி, இதனால நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல நம்ம காஷியஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். சரி, காஷியஸ் தியரம் என்னது? If p is a prime number and p divides order of g னா then g has an element of order p. ஓகே, அதாவது பிங்கிறது ஒரு பிரைம் நம்பரா இருந்து அது ஆர்டர் ஆஃப் ஜியை டிவைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா ஜில ஒரு எலிமெண்ட் இருக்கும், அதனுடைய ஆர்டர் பியா இருக்கும். இதுதான் வந்து காஷியஸ் தியரம். இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ p டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் z of g நம்ம சொல்லிட்டோம்ல. அப்ப z of gல வந்து கண்டிப்பா ஒரு எலிமெண்ட் இருக்கும்ல, அந்த எலிமெண்ட்டை a அப்படின்னு நாம நேம் கொடுக்குறோம். ஆனா அந்த எலிமெண்ட் வந்து கண்டிப்பா ஐடென்டிட்டி வந்து கிடையாது. ஓகேவா? அந்த எலிமெண்ட் ஏங்கிறது ஐடென்டிட்டி வந்து கிடையாது. ஓகே, z இருந்து ஒரு எலிமெண்ட் ஏ எடுக்கிறோம், அது ஐடென்டிட்டி கிடையாது. அதோட ஆர்டர் வந்து p தான். தட் இஸ் a power p is equal to e. ஓகே, சரி, அப்போ இந்த ஏவை வச்சு ஜென்ரேட் பண்ணி ஒரு சைக்ளிக் குரூப் நம்மளால ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த குரூப்புக்கு நம்ம k அப்படின்னு நேம் கொடுக்குறோம். let k be a cyclic group of g generated by a, that is k is equal to இந்த மாதிரி எழுதிக்கணும். அதாவது ஏவால ஜென்ரேட் ஆன ஒரு சைக்ளிக் குரூப்னா அதுக்கு டொனேஷன் இப்படி கொடுக்கணும். ஓகேவா? so k is equal to a. then we can find that k is normal in g whose order is p. நம்ம என்ன சொல்ல போறோம்னா அந்த kங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப் தான் அப்படிங்கறத சொல்ல போறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த k வந்து g க்கு நார்மல் சப் குரூப் தான் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ அதுக்காக என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் k ல இருந்து ஸ்மால் k ஒன்னு எடுத்துக்க போறோம், g ல இருந்து ஸ்மால் g ஒன்னு எடுத்துக்க போறோம். ஓகே, அடுத்தது இந்த g ல இருந்து தான் இந்த கேபிட்டல் g ல தான் ஸ்மால் g எடுத்துக்கோம். ஓகேவா? அந்த கேபிட்டல் gங்கிறது என்னது? ஒரு குரூப். அது குரூப் அப்படிங்கிறப்போ இந்த ஸ்மால் ஜிக்கு, அதாவது கேபிட்டல் ஜில இருந்து எடுத்த ஒரு எலிமெண்டான இந்த ஸ்மால் ஜிக்கு கண்டிப்பா ஒரு இன்வர்ஸ் எலிமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும் இல்லையா? அது வந்து ஜி இன்வர்ஸ் அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, சரி, இப்போ இந்த ஜி கே ஜி இன்வர்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மல்டிப்ளை பண்ணி இந்த வேல்யூ வந்து எதுல இருக்கு அப்படின்னா கேல தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். பட் கேல இருக்க எல்லா எலிமெண்ட்டும்
எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக கே அப்படிங்கிறது என்னது, இது வந்து ஒரு சைக்கிளிக் குரூப், இது ஏவால ஜென்ரேட் ஆயிருக்கு. கரெக்டா? அப்ப கே இஸ் ஈக்குவல் டு இந்த மாதிரி எழுதிக்கலாம் இல்லையா? ஓகே, அப்ப இந்த ஸ்மால் கே அப்படிங்கிறது கேபிட்டல் கேல இருந்து எடுத்ததுனால இந்த ஸ்மால் கே எப்படி இருக்கும், சம் ஏ பவர் எம்ன்னு தானே இருக்கும். ஓகே, அப்ப ஜி கே ஜி இன்வர்ஸ் இருக்குல்ல, இதுல கேக்கு பதிலாக ஏ பவர் எம்ன்னு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஹோல் பவர் எம்ன்னு நம்மளால எழுத முடியும். அடுத்தது இந்த ஜி அண்ட் ஜி இன்வர்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் ஜில இருந்து எடுத்ததுனால இந்த மாதிரி நம்மளால மாத்தி கூட மல்டிப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ ஜி ஜி இன்வர்ஸ் ஏ அப்படின்ட்டு, அப்புறம் ஹோல் பவர் எம். அதுக்கப்புறம் ஜி ஜி இன்வர்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஐடென்டிட்டி எலிமெண்ட் ஈன்னு வச்சுக்கலாம். ஸோ இ இன்டூ ஏ தான். ஸோ ஏ பவர் எம். ஏ பவர் எம்ங்கிறது எதுக்குள்ள இருக்கும், கேபிட்டல் கேக்குள்ள தானே இருக்கும். ஏன்னா கேபிட்டல் கேல இருக்கிறது, கேபிட்டல் கே அப்படிங்கிறது ஒரு சைக்ளிக் குரூப் ஜெனரேட்டட் பை ஏ அப்படிங்கிறதுனால இந்த கேபிட்டல் கேக்குள்ள இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே ஏ பவர் எம்மா தான் இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த ஏ பவர் எம்ங்கிறது கண்டிப்பா இந்த கேக்குள்ள இருக்கும். அப்ப இந்த ஏ பவர் எம்ங்கிறது என்ன, அப்படியே ரிவர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஜி கே ஜி இன்வர்ஸ். ஓகே, அப்ப ஜி கே ஜி இன்வர்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் கேக்குள்ள இருக்கு. ஓகே, சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மட் அது கேக்குள்ள இருக்குன்னா கேங்கிறது ஒரு நார்மல் சப் குரூப். ஓகே, சரி, இப்ப நார்மல் சப் குரூப்பா இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம ஜி பை கேன்னு சொல்லிட்டு நம்மளால ஒரு கோஷன் குரூப்பை ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதான் சொல்லியிருக்கோம். தென் வி கேன் ஃபார்ம் த கோஷன் குரூப் ஜி பை கே. அந்த கோஷன் குரூப் ஜி பை கேக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்குறோம், அதுதான் வந்து ஜி டேஷ். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் ஜி பை கே. இது நார்மல் சப் குரூப்புங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி எழுதிக்க முடியும், ஆர்டர் ஆஃப் ஜி பை ஆர்டர் ஆஃப் கேன்னு சொல்லிட்டு. ஆர்டர் ஆஃப் ஜி என்னன்னா ஆக்சுவலா ஆர்டர் ஆஃப் ஜி அப்படிங்கிறது பி பவர் ஆல்ஃபால டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ இந்த ஆர்டர் ஆஃப் ஜியோட வேல்யூ சம் பி பவர் ஆல்ஃபா இன்டூ கியூ அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆர்டர் ஆஃப் கேங்கிறது பி, நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த பி பவர் ஆல்ஃபா டிவைட் பை பி ரெண்டு டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 அப்படின்னு வரும் இன்டூ கியூ. அப்போ ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறது பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்டூ கியூ அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் ஜி டேஷ பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 டிவைட் பண்ணோம்னு அர்த்தம். கரெக்டா? அதுதான் சொல்லியிருக்கோம். Thus, p power alpha minus 1 divides order of g dash. Okay. இப்போ induction hypothesis படி நாம என்ன assume பண்ணியிருந்தோம்னா order of g விட லெஸரா இருக்கிற ஆர்டர் இருக்கிற எல்லா குரூப்புக்குமே இந்த தியரம் வந்து ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம assume பண்ணியிருந்தோம்ல. ஸோ அதாங்க சொல்லியிருக்கோம். Hence, by using induction g dash as a subgroup of order p power alpha minus 1. ஓகேவா? அப்ப ஜி டேஷ்ல ஏதோ ஒரு சப் குரூப் இருக்குல்ல, அந்த ஏதோ சப் குரூப் இருக்கு, அதனுடைய ஆர்டர் வந்து பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அந்த சப் குரூப்புக்கு நேம் தான் நாம எஸ் டேஷ் அப்படின்னு கொடுக்கிறோம். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் தேர் எக்ஸிஸ்ட் a subgroup s dash of g dash such that order of s dash is equal to p power alpha minus 1. ஓகே, இப்போதைக்கு நாம என்ன சொல்லியிருக்கோம்னா ஜி டேஷ் அப்படின்னு ஒரு சப் குரூப் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஜி டேஷ் அப்படிங்கிறது என்னன்னா ஜி பை கே தான். ஜி டேஷ்ங்கிறது என்னது, ஜி பை கே தான். இல்ல கேங்கிறது என்னன்னா இது கேங்கிறது ஒரு சைக்ளிக் குரூப், இது ஏவால ஜென்ரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம் இல்ல. இந்த ஜி டேஷ்ல ஒரு சப் குரூப் இருக்கு எஸ் டேஷ், அதோட ஆர்டர் வந்து பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1. புரியுதுங்களா அது வரைக்கும்? சரி, இப்போ நம்ம மேப் ஒன்று டிஃபைன் பண்றோம். ஃபை இஸ் எ மேப்பிங் ஃப்ரம் ஜி டு ஜி டேஷ். இது எப்படி டிஃபைன் பண்ணிருக்கோம்னா ஃபை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கே எக்ஸ் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணிருக்கோம். ஃபார் ஆல் எக்ஸஸ் பிலாங்ஸ் டு ஜி. இந்த ஃபை வந்து ஹோமோமார்பிசம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். ஸோ ஃபை ஆஃப் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு phi of x na k, phi of x ங்கிறது kx னா phi of xy ங்கிறது எப்படி இருக்கும், k of xy ன்னு இருக்குமா? அதுக்கப்புறம் அந்த k of xy நம்ம kx into ky நம்மளால எழுதிக்க முடியும். ஓகே, அடுத்து kx ங்கிறது phi of x and ky ங்கிறது phi of y. இப்போ phi of xy equal to phi of x into phi of y அப்படி நம்மளால எழுத முடியும்னா phi ங்கிறது என்னது, ஒரு ஹோமோமார்பிசம். ஃபைங்கிறது ஹோமோமார்பிசம் அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ இதை வச்சு நம்ம எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டு ஒன்று நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இப்போ நாம என்ன சொல்ல போறோம்னா இந்த எஸ் தான் வந்து ஜீனுடைய சப் குரூப்பு, இதோட ஆர்டர் வந்து பி பவர் ஆல்ஃபா அப்படிங்கறத நாம இப்போ ப்ரூவ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த எஸ் வந்து எப்படிலாம் கொண்டு வந்திருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணியிருந்தோம், ஹெச்ங்கிறது திரும்ப எப்படி ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். கேஸ் 2ல ஹெச்ங்கிறது ஒரு ப்ராப்பர் சப் குரூப் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது ஹெச் கண்டெய்ன் இன் ஜி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இந்த ஹெச்னுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா பி பவர் ஆல்ஃபா டஸ் நாட் டிவைட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதாவது பி பவர் ஆல்ஃபா டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஹெச். கேஸ் 2ல கேஸ் 2 ஞாபகம் இருக்குங்களா? பி பவர் ஆல்ஃபா டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஹெச் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுல இன் பர்டிகுலர் பி பவர் ஆல்ஃபா டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் என் ஆஃப் ஏன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுல தான் அந்த கிளாஸ் ஈக்குவேஷன் ஒன்று நாம யூஸ் பண்ணியிருந்தோம். யூஸ் பண்ணிட்டு ஓகே அதுல இசட் ஆஃப் ஜி ஒன்று நாம எடுத்துட்டு வந்துருந்தோம். கரெக்டுங்களா?
இந்த இசட் ஆஃப் ஜிலேருந்து தான் ஒரு எலிமெண்ட் ஒன்று நாம எடுத்திருந்தோம். ஓகே, அதோட ஆர்டர் வந்து பி அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். இந்த எலிமெண்ட்டை ஏவை வச்சு ஜென்ரேட் பண்ணது தான் என்னது கே. ஓகே, இந்த கே தான் வந்து ஒரு நார்மல் சப் குரூப் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அந்த நார்மல் சப் குரூப் தான் என்னது எடுத்திருந்தோமா, அதுல இருந்து ஒரு கோஷன் குரூப் நாம ஒன்று டெவலப் பண்ணியிருந்தோம் ஜி பை கே. அந்த கோஷன் குரூப்புக்கு தான் நாம ஜி டேஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஓகே, ரெண்டாவது இந்த ஜி டேஷ்னுடைய ஆர்டர் பார்த்தீங்கன்னா ஜியை விட கம்மியா இருக்கு. ஓகேவா? அப்போ ரெண்டாவது ஜி டேஷ் வந்து பீப்பர் ஆல்பா மைனஸ் ஒன்னால டிவைட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லிடணும். இது டிவைட் ஆகிறதுனால கண்டிப்பா இதுல ஒரு சப் குரூப் இருக்கும். அந்த சப் குரூப் வந்து எஸ் டேஷ்ப்பா. ஓகே, இந்த எஸ் டேஷ் வந்து என்ன ஆகுதுன்னா இதனுடைய ஆர்டர் வந்து பி பவர் ஆல்பா மைனஸ் ஒன் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். பாருங்க எப்படி வந்திருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பி பவர் ஆல்பா டஸ் நாட் டிவைட் ஆர்டர் ஆஃப் ஹெச். ஸோ அதுல இருந்து இன் பர்டிகுலர் பி பவர் ஆல்பா does not divide order of n of a. இதுல இருந்து கிளாஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணோம். அதுல இருந்து z of g கொண்டு வந்தோம். சோ அதுல இருந்து ஒரு எலிமெண்ட் a, அந்த எலிமெண்டோட ஆர்டர் pன்னு சொன்னோம். அந்த எலிமெண்ட் a வச்சு ஒரு குரூப், ஒரு சைக்ளிக் குரூப் k ஒன்னு டெவலப் பண்ணோம். அந்த சைக்ளிக் குரூப் k வந்து ஒரு நார்மல் சப் குரூப் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணோம். சோ அதுல இருந்து ஒரு கோஷன் குரூப் நாம கொண்டு வந்தோம். அதுக்கு நேம் g டேஷ்னு கொடுத்தோம். அந்த g டேஷ்னுடைய ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா ஆர்டர் ஆஃப் g யோட லெசர் வேல்யூவா இருக்கு. ஓகே, ரெண்டாவது இந்த பி பவர் ஆல்பா மைனஸ் ஒன் வந்து என்ன ஆகுது, ஆர்டர் ஆஃப் ஜி டேஷ் வந்து டிவைட் பண்ணுது. அப்ப இது டிவைட் பண்ணனா பை யூசிங் த இண்டக்ஷன் ஹைபோதசிஸ். இதுல கண்டிப்பா ஒரு சப் குரூப் இருக்கும் எஸ் டேஷ்னு சொல்லிட்டு அதனுடைய ஆர்டர் பி பவர் ஆல்பா மைனஸ் ஒன் அப்படின்னு நாம சொல்லியிருந்தோம். கரெக்டுங்களா? அடுத்து ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு மேப்பிங் ஒன்று டிஃபைன் பண்ணிட்டு அந்த ஃபை வந்து ஹோமோமார்பிசமா இருக்கு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஃபையை வச்சு தான் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட்டு ஒன்று நாம டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அது எப்படி இருக்குன்னா செட் ஆஃப் ஆல் எக்ஸஸ் பிலாங்ஸ் டு ஜி சச் தட் ஃபை ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் டேஷ்னு இருக்கு. இந்த எஸ்ங்கிறது நான் எம்டி தான். எப்படி அப்படின்னா கண்டிப்பா எஸ்ல வந்து ஒரு ஐடென்டி எலிமெண்ட் இ வந்து இருக்கும். இது எப்படி? ஏன்னா எஸ் டேஷ் வந்து ஒரு சப் குரூப் ஆஃப் ஜி டேஷ்னு சொல்லியிருந்தோம்ல. அப்போ கண்டிப்பா அந்த எஸ் டேஷ்ல ஒரு ஐடென்டி எலிமெண்டாவது இருக்கும் இல்லையா? அப்போ ஃபை ஆஃப் ஐடென்டி எலிமெண்ட்ங்கிறது ஒரு ஐடென்டி எலிமெண்ட். அப்போ அது கண்டிப்பா எஸ்ல இருக்கும். அதில் எஸ்ங்கிறது ஒரு நான் எம்டி. ஓகே, நான் எம்டி, அது எம்டி எல்லாம் இல்லப்பா, அது கண்டிப்பா எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிட்டோம். அதுல ஒரு ரெண்டு எலிமெண்ட் நம்ம சூஸ் பண்றோம் எக்ஸ் ஒய்ன்னு சொல்லிட்டு. ஓகே, அதுல ஃபை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஃபை ஆஃப் ஐ அப்படி நம்ம போட்டு பார்க்கலாம். அந்த ஃபை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஃபை ஆஃப் ஐங்கிறது கண்டிப்பா எஸ் டேஷ்ல இருக்கும் இல்லையா? ஸோ அதான் சொல்றோம். இப்போ ஃபை ஆஃப் எக்ஸ் ஃபைங்கிறது ஹோமோமார்பிசம் அப்படிங்கிறதுனால இந்த ஃபை ஆஃப் எக்ஸ் ஃபையை நம்ம ஃபை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஃபை ஆஃப் ஐன்னு எழுதிக்க முடியும். பட் இந்த ஃபை ஆஃப் எக்ஸ் இன்ட்டு ஃபை ஆஃப் ஐங்கிறது எஸ் டேஷ்ல இருக்கும். ஓகே, சரி, இது எஸ் டேஷ்ல இருக்குன்னா கண்டிப்பா எக்ஸ் ஒய்ங்கிறது எஸ்ஸுக்குள்ள இருக்கும். ஓகே, அப்ப எஸ்ங்கிறது ஒரு சப் குரூப் தான், ஜியினுடைய சப் குரூப் தான் அப்படிங்கறத நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஆக்சுவலா எஸ்ங்கிறது ஒரு செட்டா தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் இந்த எஸ்ங்கிறது இப்போ எப்படின்னு சொல்லிட்டோம், இது வந்து சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு நாம சொல்லிட்டோம். ஓகே, next, also we find that the restrictions of phi from G to S is also a homomorphism of S onto S dash. இப்போ நம்ம fundamental theorem வந்து யூஸ் பண்ணிக்கலாம். By using the fundamental theorem, S by kernel of phi is isomorphic to S dash. கரெக்ட் தானே? இதானே fundamental theorem. ஆல்ரெடி நீங்க UG கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. அதை நாம இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறோம். S by kernel of phi is isomorphic to S dash. அப்புறம் kernel of phi அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா K. ஓகே, for x belongs to kernel of phi, phi of x equal to k, phi of x ங்கறதுனா kx, so kx equal to k. kx equal to k ங்கிறது எப்படி இருக்கும்னா x belongs to k வா இருக்கும்போது. so அதுதான் நம்ம சொல்லியிருக்கோம் kernel of phi equal to k. ஓகே, அதுக்கப்புறம் s by k is isomorphic to s dash னா order of s by k equal to order of s dash ஆ இருக்கும். கரெக்ட் தானே? அப்புறம் order of s by k இதை எப்படி எழுதிக்கலாம்? order of s by order of k ன்னு எழுதிக்கலாமா? which is equal to order of s dash. but order of s dash ங்கிறது என்னது? p power alpha minus 1. கரெக்டா? அதுக்கப்புறம் order of k ங்கிறது என்னது அப்படின்னா ஆக்சுவலா k ங்கிறது ஒரு சைக்ளிக் குரூப். இது a வால ஜெனரேட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கோம். ரெண்டாவது இந்த a னுடைய ஆர்டர் என்ன அப்படின்னா p. கரெக்டா? இந்த a னுடைய ஆர்டர் p. அப்ப order of k ங்கிறது என்னது? p தானே? order of k ங்கிறது p. இந்த p ஈக்குவல் டுக்கு ஆப்போசிட் எடுத்துட்டு போயிடலாம். அப்போ ஆர்டர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 இன்டூ பின்னு வருமா? இப்போ p பவர்ல இங்க ஆல்ஃபா மைனஸ் 1, இங்க பவர்ல 1, ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாம். என்ன வரும்? p பவர் ஆல்ஃபா மைனஸ் 1 பிளஸ் 1 வரும். அந்த மைனஸ் 1 பிளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா
பி பவர் ஆல்ஃபான்னு வரும். ஓகே, அப்போ ஆர்டர் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு பி பவர் ஆல்ஃபா. இதில் நம்ம என்ன சொல்லிட்டோம்னா எஸ்ங்கிறது ஒரு சப் குரூப் ஆஃப் ஜி அப்படிங்கிறத முன்னாடி ப்ரூவ் பண்ணியிருந்தோம். இந்த எஸ்னுடைய ஆர்டர் இப்போ நமக்கு பி பவர் ஆல்ஃபான்னு வந்துருச்சு. ஓகே, அவ்வளோதான், நம்ம கிட்டத்தட்ட ப்ரூவ் பண்ணிட்டோம். அதாவது குரூப் ஜியில் ஒரு சப் குரூப் எஸ் நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. அதனுடைய ஆர்டர் வந்து பி பவர் ஆல்ஃபாவும் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதான் எழுதியிருக்கோம். thus S is the required subgroup of G such that order of S is equal to P power alpha. Therefore, the theorem is true for this case also. Hence, from all the cases, we conclude that if P is a prime number such that P power alpha divides order of G, then G has a subgroup of order P power alpha. Hence, proved. அவ்வளோதான், இந்த தியரம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்காக இதை ஜஸ்ட் ஒரு ரீகால் மட்டும் நான் சொல்கிறேன். இது வேணாங்கிறவங்க இதோட கூட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம், இல்லை ரீகால் பண்ணிக்கலாம்னா நீங்கள் இப்போ இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, தியரத்தில் என்ன வந்து கிவன் அப்படின்னா பிங்கிறது ஒரு பிரைம் நம்பர், அதுக்கப்புறம் பி பவர் ஆல்ஃபா டிவைட்ஸ் ஆர்டர் ஆஃப் ஜி, இது வந்து கிவன். நாம் என்ன ப்ரூவ் பண்ணணும், ஜிக்கு வந்து ஒரு சப் குரூப் இருக்கும், அதோட ஆர்டர் வந்து அது சப் குரூப் இருக்கும் இல்லையா, அதோட ஆர்டர் வந்து பி பவர் ஆல்ஃபா இருக்கணும். இதுதான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகே, சரி, இதில் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம்னா இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் படி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இண்டக்ஷன் ஹைப்போதசிஸில் ஸ்டெப் 1ல் எப்பவுமே வந்து ஆர்டர் ஆஃப் ஜி அதாவது n ஈக்குவல் டு 1 தான் எடுப்போம். பட் இந்த இடத்துல அப்படி எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஆர்டர் ஆஃப் ஜி வந்து 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இதில் ஒன்லி வந்து ரெண்டு குரூப் தான், அது எந்த குரூப்பாக இருந்தாலும் சரி அதில் கண்டிப்பாக 2 சப் குரூப் இருக்கும். ஒன்று இ, இன்னொன்று அதே குரூப். ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா இது அதே குரூப் வந்து இருக்குது இல்லையா, ஜிஏ இருக்குது, இதுக்கு நேம் ஹெச்னு கொடுத்துட்டோம். இதோட ஆர்டர் வந்து நமக்கு சேமாக அதே 2 தான் இருக்குது. அப்போ இந்த கேஸில் நமக்கு வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு இல்லையா. அடுத்தது ஸ்டெப் 2ல் வந்தோம். ஸ்டெப் 2ல் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா அஷ்யூம் பண்ணிடணும், அதாவது ஆர்டர் ஆஃப் ஜியோட லெஸ்ஸராக இருக்கிற ஆர்டர். ஒரு ஆர்டர் ஆஃப் ஜினா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னன்னா இந்த எண்ணை விட கம்மியாக இருக்கிற ஆர்டர் இருக்கிற எல்லா குரூப்புக்குமே இந்த தியரம் வந்து ட்ரூ தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஷ்யூம் பண்ணியிருந்தோம். அடுத்தது ஸ்டெப் 3க்கு வந்தோம். ஸ்டெப் 3 என்ன பண்ணோம்னா ஆர்டர் ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு என்னன்னே எடுத்துக்கிட்டோம். ஓகே, ஸோ இதில் 2 கேஸாக பிரிஞ்சுது. கேஸ் 1 என்னன்னா இதில் வந்து நோ ப்ராப்பர் சப் குரூப்பே இல்லை, டஸ் நாட் ஹேவ் அ ப்ராப்பர் சப் குரூப் கேஸ் 1ல். கேஸ் 2ல் என்ன பண்ணோம்னா ப்ராப்பர் சப் குரூப்பும் இருக்குது அப்படின்னு எடுத்துட்டோம். ஓகேவா, இதில் வந்து ப்ராப்பர் சப் குரூப்பே இல்லை, அதாவது ஹெச் இந்த மாதிரி இல்லவே இல்லை. ஓகேவா, ஹெச் டஸ் நாட் கண்டெயின், அதாவது இந்த மாதிரி ஆர்டர் ஆஃப் ஹெச் இஸ் லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜி, இந்த மாதிரி கேஸே இதில் இல்லைன்னு சொன்னோம் கேஸ் 1ல். அப்போ இதில் இருக்க ஒரு குரூப் இந்த மாதிரி கேஸே இல்லை அப்படிங்கிறப்போ அதில் கண்டிப்பாக என்ன இருக்குன்னா ஒன்று ஐடென்டி குரூப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அதே குரூப் இருந்திருக்கலாம். சரி, அதே குரூப் இருக்குங்கிறப்போ நமக்கு ஈஸியாக ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இல்லைல்ல இதில் வந்து ப்ராப்பர் சப் குரூப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் 2ல் எடுத்தோம். கேஸ் 2ல் ப்ராப்பர் சப் குரூப் இருக்குது, அதாவது இந்த மாதிரி H is contained in G and order of H is less than order of G. ஓகே, இந்த மாதிரி எடுத்துருந்தோம். இதில் வந்து 2 கேஸாக பிரிஞ்சுது, அது கேஸ் 2லே 2 கேஸாக பிரிஞ்சுது, கேஸ் 1 அண்ட் கேஸ் 2ன்னு சொல்லிட்டு. ஒன்று வந்து P power alpha divides order of H, இன்னொன்று P power alpha does not divide order of H. ஓகே, இதில் 2 கேஸாக பிரிஞ்சுது. இப்போ P power alpha divides order of H அப்படிங்கிறப்போ இது வந்து நம்ம இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ப்ராப்பர் சப் குரூப் அப்படிங்கிறப்போ இதோட ஆர்டர் வந்து கண்டிப்பாக லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜியாக இருக்கும் இல்லையா. நம்ம இண்டக்ஷன் ஹைப்போதசிஸ் படி லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜிங்கிறப்போ நமக்கு என்னன்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு சப் குரூப் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து P power alpha டிவைட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்போ இதுபடி நமக்கு ட்ரூ ஆகிடும், இது ஈஸியாகவே ட்ரூ ஆகிடும். எப்படின்னா இதுக்கு வந்து ஒரு சப் குரூப் இருக்குது டி அப்படின்னு நீங்கள் எடுப்பீங்க. இந்த சப் குரூப் அந்த டி வந்து P power alpha வந்து டிவைட் பண்ணும் அப்படிங்கிறது நீங்கள் எடுப்பீங்க. அப்போ டி இஸ் கண்டெயின் இன் ஆர்டர் ஆஃப் ஹெச், டி இஸ் கண்டெயின் இன் ஹெச் இஸ் கண்டெயின் இன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீங்கிறது ஹெச்னுடைய சப் குரூப்பா, இது வந்து P power alpha டிவைட் ஆகுது. ரெண்டாவது ஹெச்ங்கிறது ஜீனுடைய சப் குரூப்புங்கிறதுனால இந்த டி வந்து ஜீனுடைய சப் குரூப், இது வந்து P power alpha டிவைட் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இது வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் இல்லையா. நெக்ஸ்ட் கேஸ் 2ல் என்ன சொல்லியிருப்போம்னா P power alpha does not divide order of H ன்னு சொல்லியிருப்போம். இன் பர்டிகுலர் P power alpha does not divide order of N of N சொல்லியிருப்போம். இல்லை N of Nங்கிறது நார்மலைசர். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா கிளாஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ கிளாஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிட்டு Z of G அப்படின்னு நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து A is belongs to Z of G. இந்த A ஓட ஆர்டர் P, ஸோ A power P is equal to E. ஓகே,
ஸோ இதை வச்சு கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்ளிக் குரூப் ஒன்று நம்ம டெவலப் பண்ணியிருப்போம். சரி, இந்த சைக்ளிக் குரூப் வந்து நார்மல் தான் அப்படிங்கிறத நாம ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஓகேவா, இந்த சைக்ளிக் குரூப் கேங்கிறது நார்மல் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்போம். சரி, நார்மல்ங்கிறதுனால இதை வச்சு நம்மளால ஒரு கோஷன் குரூப் ஒன்று டெவலப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு G/K அப்படின்னு கொண்டு வந்திருப்பீங்க. இதோட ஆர்டர் கண்டிப்பாக எப்படி இருந்திருக்கும்னா லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜியா இருந்திருக்கும். ஓகே, இதோட ஆர்டர் வந்து லெஸ் தென் ஆர்டர் ஆஃப் ஜியா இருந்திருக்கும். இந்த G/K தான் நம்ம ஒரு நேம் கொடுத்துருந்தோம், G டேஷ்னு சொல்லிட்டு. இதோட ஆர்டர் எப்படி இருக்கும்னா சம் பி பவர் ஆர்டர் ஆஃப் G டேஷ் எப்படி இருக்கும்னா சம் பி பவர் ஆல்ஃபா -1 இன்டு கியூன்னு இருந்திருக்கும். இது வந்து அதாவது அப்போ பி பவர் ஆல்ஃபா -1 டிவைட் ஆர்டர் ஆஃப் G டேஷ் அப்படின்னு சொல்வீங்க. ஓகேவா, இது டிவைட் ஆகிறதுனால ரெண்டாவது இது வந்து ஆர்டர் ஆஃப் ஜியை விட லெஸ்ஸராகவும் இருக்கிறதுனால பை யூசிங் த இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் இதுக்கு ஒரு சப் குரூப் இருக்கும். அது நேம் தான் என்னன்னா எஸ் டேஷ். இந்த எஸ் டேஷ் வந்து எப்படி இருக்கும்னா இதனுடைய ஆர்டர் வந்து சம் பி பவர் ஆல்ஃபா -1 இருக்கும் அப்படின்றத நாம சொல்லியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு ஹோமோ ஆஃபீஸ் ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அது எப்படி இருக்கும்னா G to G டேஷ்னு இருக்கும். இந்த ஃபை அதாவது ஃபைன்னு சொல்லிட்டு ஒரு மேப்பிங் ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணுவீங்க. டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபை வந்து ஹோமோமார்பிசம் தான் அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. இதை ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறமா எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஒன்று டிஃபைன் பண்ணியிருப்போம். அந்த செட் எப்படி இருந்திருக்கும்னா அதுல இருக்க எலிமெண்ட்ஸ் எல்லாமே எக்ஸ். இந்த எக்ஸ் வந்து ஜில இருந்து எடுத்திருப்பீங்க. என்ன கண்டிஷனோட அப்படின்னா ஃபை ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ் டேஷ். இந்த கண்டிஷனோட இருக்கிற மாதிரியான ஒரு செட் வந்து டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த செட் எஸ் வந்து சப் குரூப் ஆஃப் ஜி அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா, ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபை வச்சு ஃபண்டமெண்டல் தியரம் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா the s by kernel of phi is isomorphic to s dash அப்படிங்கறத வந்து ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. ப்ரூவ் பண்ணிட்டு இந்த kernel of phiங்கிறது k தான் அப்படிங்கறத சொல்வீங்க. ஓகேவா, சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க இந்த ஆர்டர் ஆஃப் எஸ்ங்கிறது என்னவா இருந்திருக்கும்னா சம் பி பவர் ஆல்பாவா இருந்திருக்கும் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா, இதுல எஸ்ங்கிறது என்னது சப் குரூப் ஆஃப் ஜி அப்படின்னு சொல்வீங்க. ஜீனுடைய சப் குரூப். இப்போ அதோட ஆர்டர் பி பவர் ஆல்ஃபா வந்துருச்சு, அவ்வளவுதான், அந்த தியரம் வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஏன்னா எல்லா கேஸ்லயும் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டு வந்திருப்போம். ஓகேவா, ஸோ அவ்வளவுதான். அப்போ பை யூசிங் த இண்டக்ஷன் ஹைபோதசிஸ் தியரம் வந்து ப்ரூவ் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஸோ அவ்வளவுதான், இதுதான் கான்செப்ட். இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து படிக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா படிச்சுட்டு திரும்ப திரும்ப எழுதி பார்த்தீங்கன்னா இந்த தியரம் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ஈஸி ஆயிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் சைலோஸ் தியரம் இதோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. செகண்ட் பார்ட் அண்ட் தேர்ட் பார்ட் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் செகண்ட் பார்ட் சைலோஸ் தியரம் இல்லை தேர்ட் பார்ட் சைலோஸ் தியரம் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்டை டைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வேறு ஒரு இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். Thanks for watching.